நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடையிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். கும்பராசி, மார்ச் மாதம். கும்பராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. ஜன்ம சனி முடிந்தது. இந்த 7.5 சனியில 6 வருஷம் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்கு. 8.5 வருஷமான்னு கேட்காதீங்க. ஆமா, சைலண்டா சனி 1 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்றாரு. கால தாமதமா போயிட்டு இருக்காரு. அதான் விஷயம். ஏற்கனவே வண்டியில இதுல வண்டி ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் லேட்டா போகுது. 2028 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இது இருக்கு. 26 கம்ப்ளீட் பண்ணணும், 27 கம்ப்ளீட் பண்ணணும், 28ல ஒரு 4 மாசம். அப்போ கும்பராசி என்பர்களே, இந்த மார்ச் மாசத்திலிருந்து இந்த சனி பயிற்சி நடந்துட்டுனாக்கா, முதல்ல உங்க வீட்டுல இருந்து சனி பகவான் வெளியில போறாருன்னு அர்த்தம். இத்தனை நாளா சனி பகவான் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தார். ஜென்ம சனி அப்படின்னு என்னங்க? இந்த சனி 3 வகையா படும். 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல தலையில இருந்து, சிரசுல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்த 2.5 வருஷம் மார்பு, இதுதான் ஹிருதயம், உயிர்னு சொல்லக்கூடிய ஜென்மம், இந்த பிறவி. அப்புறம் கீழே இறங்கி பாத சனி வழியா வெளியில போயிடுவார். மேல தலையில ஆரம்பிச்சு ஹிருதயத்துக்கு வந்து பாதத்தை பிடிச்சி காலில் வெளியில போயிடுவார். அதனாலதான் இந்த சனி வந்தா காலில் ஏதாவது அடிபடும். அது ஒரு அடையாளம். படுக்கும் போது கால் பிடிச்சி இழுக்கும். அந்த காலில் வந்து கூசலா மாதிரி இருக்கும். தூங்க விடாது. கால் ஏதாவது நரம்பு பிடிச்சி இழுக்கும், ரத்தம் கட்டிக்கும். நிறைய அது முடக்கம்லாம் நிறைய சொல்றாங்க. இப்ப ஒரு பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நோயை புதுசா, ரோமாட்டிக்ஸா ஏதோ சொல்றாங்க. இதெல்லாம் இந்த கால் பிரச்சனை இருந்தாலே அவனுக்கு சனி ஏதோ பிரச்சனை செய்ய போறாரு, கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தருக்கு படுத்தா எவன் ஒருத்தருக்கு படுத்தா தூக்கம் வரலையோ, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இந்த ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோ. யாருக்கெல்லாம் படுக்கும்போது நடக்கும்போது ஒண்ணும் செய்யாது, வேலை செய்யும் போது ஒண்ணும் செய்யாது, உட்காந்துருக்கலாம், டிவி பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். போய் படுத்து நிம்மதியா கண்ணை முன்னா அப்பதான் கால் வலிக்கும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வராது. எப்படி இருந்தா சனி பகவான் வேலை செய்யறாரு, அவர் வந்து எதிர்காலத்தை உள்ள வந்துட்டாரு, அவர் ஆக்டிவேட் ஆக போறாரு, அவர் தான் கணக்கு எடுத்து பார்க்க போறாரு, சனி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு அடையாளம். இது இப்ப யாருக்கெல்லாம் இருக்கும்? கும்பராசிக்கு இருக்கும், மீனராசிக்கு இருக்கும், மேஷ ராசிக்கு இருக்கும்.
ரிஷபத்துக்கும் இருக்கும். சிம்மம், கன்னி, தனுசு இவங்களுக்குலாம் இப்ப அந்த கால் பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனைலாம் ஆகும். இது யாருக்கு இருக்கும்? அவங்களுக்கு ஜாதகம் வலுவில்லை. எல்லா கும்பராசிக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. யாருக்கு ஜாதகம் பலம் இல்லாமல் பலம் இழந்து இருக்கிறதோ, உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, இந்த சனி யோகத்தை பண்ணுவார். உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, நீங்க கும்பராசி சதயத்துல பிறந்திருக்கீங்க, இப்பதான் உங்களுக்கு குரு தசை நடக்குது, நல்லது பண்ணிட்டு போயிட. நீங்க கும்ப லக்னம் வேற, 2ஆம் இடத்துக்கு குரு சிறப்பா பண்ணிட்டு போயிடுவார். 2-11 அவர் லக்னத்திலே இருக்காரு, இன்னும் சிறப்பு. அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, வக்கரம் ஆயிட்டாரு, இன்னும் சிறப்பு. அப்ப கும்பராசி என்பதிலே யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, நல்ல தசாபுக்தி நடக்குதோ, நீங்க ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு சனி தசை நடக்குது, சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி தசை நடக்குது, சிறப்பா இருக்கும். அப்ப கும்பராசி என்பர்களே, இந்த மார்ச் மாசத்திலிருந்து படிப்படியா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உள்ளது. ஜெயிக்கிறதுக்கான காலம், யோகத்துக்கான காலம், வளர்ச்சிக்கான காலம். இன்னும் சொல்ல போனா எனதருமை கும்பராசி அன்பர்களே, வாழ்நாள் வெற்றி. நிறைய அன்பர்களுக்கு ஜாப் பர்மனன்ட் ஆக போகுது. கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய சிஎல்லாம் இருக்காங்க இல்லையா, கான்ட்ராக்ட் லேபர்ஸ், பிரைவேட் ஜாப்லயும் இருக்காங்க. டாக்டர்ஸ் நிறைய சிஎல்ல இருக்காங்க. இது எனக்கு இப்பதான் தெரியும். கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ல கம்பெனிஸ்ல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த மேன் பவர் ஏஜென்சில ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்ப சமீபத்துல நமக்கு நிறைய டாக்டர்ஸ் நம்ம இடத்துல நிறைய கிளைண்ட்ஸா இருக்காங்க. பிரைவேட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இஎஸ்ஐல ஒரு நல்ல டாக்டர் நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருப்பாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாலே போறோம், நமக்கு யாராவது அனுப்புனா கூட அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு அட்மிஷனோ நல்ல கிட்ட இருந்து பொறுப்பா பார்த்துப்பாங்க. அவங்க கடைசியில சிஎல்லா இருக்காங்க. பாருங்க, என்ன டாக்டர் நீங்க எப்படியா சொல்லுங்க? ஆமாங்க, நாங்கெல்லாம் சிஎல்ல தான் இருப்போம், எங்களுக்கு ஜாப் பர்மனன்ட் ஆகல, கால்ஃபரே பண்ணாம இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கும்பராசி என்பர்களே, நீங்க டாக்டரா இருந்தாலும், ஆடிட்டராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், இந்த ஜாபை நமக்கு பர்மனன்ட் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு காத்திருப்பீர்களே, ஆனால் நல்ல பர்மனன்ட் பண்ணுவாங்க. இது சனி பகவான் செய்வார், நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, சனி பகவான் செய்வார். இது போல நிறைய நல்லது கும்பராசிக்கு நடக்க போது. உங்களுடைய கேள்விகள் என்ன, ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள். நன்றி நமச்சிவாய.